ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இரும ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சாதாரண இருமலா இல்லை மூச்சு திணறலா? இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இந்த 2 நிமிஷம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சில நேரங்களில் சாப்பிடும்போது சாப்பாடு தொண்டைக்குழியில் மாட்டிடுச்சுன்னா இருமல் வர்றது சாதாரணம். அப்படி இருமும்போது ஒருத்தரால் சுவாசிக்க முடியும், பேச முடியும், தொண்டையிலிருந்து சத்தம் வர முடியும், தொடர்ந்து இருமவும் முடியும். இருமல் வர்றது ஒரு நல்ல அறிகுறி. இருமல் வந்தால் நம்ம மூச்சு பாதை திறந்திருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் மூச்சு திணறல் வேறுபட்டது. இது ஆபத்தான நிலை. மூச்சு திணறல் ஏற்படும் போது உணவு நம்ம சுவாசத்தின் பாதையை மறைக்குது. மூச்சு திணறல் வந்தவங்களுக்கு பேச முடியாது, சுவாசிக்க முடியாது, இரும முடியாது, பதற்றமாக இருக்கலாம், இல்லை தொண்டையில் கை வச்சுட்டு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறத நமக்கு காட்டலாம். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இருமுதல் சுவாச பாதை திறந்திருக்கு, சத்தம் வருது, பேசுகிறாங்க, இருமுறாங்க, இது ஆபத்து இல்லை. மூச்சு திணறல் சத்தம் கிடையாது, மூச்சு விட முடியாது, இது ரொம்ப ஆபத்தான நிலைமை. ஸோ யாராவது இருமுறதை பார்த்தீங்கன்னா இருமுறதுக்கு விடுங்க, அமைதியாக இருங்க, அவங்க கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவாங்க. சில பேர் மூச்சு திணறதை பார்த்தீங்கன்னா இது அவசர நிலை, உடனே உதவி பண்ண ட்ரை பண்ணுங்கள், எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்காவது உதவலாம். நன்றி, வணக்கம்.